வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வராங்க அப்படின்றத முன்னாடியே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க, தெரிவித்து விடுவார்கள். அது என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் நம்ம வீடை தேடி மகாலட்சுமி வராங்க அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ யாரோ ஒருத்தங்க நமக்கு சங்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. வலம்புரி இடம்புரி சங்கு இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க, இல்லை கோயிலுக்கு போகிறோம், ஒரு ஆசிரமத்துக்கு போகிறோம், எங்கேயோ போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லை நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், வீட்டில் வச்சுருக்கிறோம், அப்போ யாரும் கூட நமக்கு சங்கு கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னாலே மகாலட்சுமி நம்ம வீடை தேடி வரதுக்கு ரெடியாக இருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ நான் ஃபங்க்ஷனாக எதுவும் வைக்கலாங்க, யாரும் எனக்கு சங்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்கலாங்க. அடுத்தது வேறு என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, சாதாரணமாக போயிட்டுருக்கீங்க, மோஸ்ட்லி நிறைய பறவைகளை பார்ப்போம், ஆனால் ஆந்தையை பார்க்கவே முடியாது நம்மளால். மகாலட்சுமியோட வாகனம் ஆந்தை. உங்கள் கண்ணில் ஆந்தை படுறாங்க, நீங்கள் ஆந்தையை பார்க்குறீங்க, அடிக்கடி பார்க்குறீங்க, கொஞ்சம் சூப்பராக இருக்காங்க. அதாவது ஆந்தை பறந்ததை பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேர். பறக்கிறத பார்க்கவே முடியாது, உட்காந்துருக்கிறத என்ன பார்க்கலாம். அப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, அந்த ஆந்தை உங்கள் கண்ணில் படுறாங்க, ஆந்தையை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே இதுவும் மகாலட்சுமி உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வராங்கன்றதுக்கான அறிகுறி தான் இதுவும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் வீட்டில் ஒரு பூஜை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு இப்போ என்னது கொலு வைக்கிறாங்க, சிலர் வீட்டில் கொலு வைக்கிறாங்க, சிலர் பூஜை நடத்திக்கிட்டு இருக்காங்க, சிலர் ஐயப்பன் சாமிக்கு பூஜை நடத்துவாங்க. ஏதோ ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டில் நீங்கள் சாதாரணமாக உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ தெரியாமல் ஒரு சுமங்கலி ஒருத்தவங்க வராங்க. அதாவது நீங்கள் யாரையும் இன்வைட்லாம் பண்ணலை, வாங்க நான் இன்றைக்கி பூஜை பண்ணணும், யாரையும் இன்வைட் பண்ணல, நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு சுமங்கலி வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலே அதுவும் மகாலட்சுமி உங்களை தேடி வர்றதாக, உங்கள் வீட்டுக்கு வர்றதாகத்தான் அறிகுறி. சரி, நல்லா யோசிச்சு பாருங்கள். பூஜை பண்ண நேரத்தில் அவங்க ஏன் வரணும்? முன்னாடி வந்திருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் வந்திருக்கலாம், இல்லை அடுத்த நாள் வந்திருக்கலாம், எப்போனாலும் வரலாம். ஏன் அந்த பர்டிகுலர் டைமில் வராங்க? ஸோ இதெல்லாமே சூட்சமத்தில் நமக்கு பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய விஷயம்தான். மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு நம்மளை தேடி வராங்க, நம்ம இல்லம் தேடி வராங்கன்றதுக்கான அறிகுறி இதெல்லாம். அடுத்தது, நீங்கள் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டுருங்க, ஏதோ ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, நல்லா இருங்க. எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த சாமி, அதாவது இந்த சாமி அந்த சாமி கணக்கெலாம் கிடையாது, எந்த கோயிலுக்காக இருந்தாலும் நீங்கள் போய் ப்ரே பண்ணிட்டுருக்கீங்கப்பா, எனக்கு இதை கொடுப்பா அதை கொடுப்பா, ஏதோ ஒரு ப்ரே பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ அங்கேருந்து ஒரு பூ விடுது, சாமிக்கிட்ட ஒரு பூ கீழே விடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் மகாலட்சுமி நம்மளை தேடி, அதாவது நம்ம வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிக்குது. இன்னொன்று, மகாலட்சுமி நம்மளை தேடி வராங்க, நம்ம இல்லம் வராங்க, அதற்கான அறிகுறி தான் இதுவும். சரி, கோயிலில் மட்டும்தான். வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கீங்க, வீட்டில் நீங்கள் சாமி கும்பிட்டுருக்கீங்க, பூஜை கூட இல்லைங்க, சாமி கும்பிட்டுருக்கீங்க. காலையில் எஞ்சி குளிச்சு நம்ம போய் சாமி கும்பிட்டுருக்கோம், பூ வச்சுருக்கோம் சாமிக்கிட்ட. அப்போ திடீர்னு ஒரு பூ விடுது, இதுவும் மகாலட்சுமி நம்ம இல்லம் தேடி வருவதற்கான அறிகுறி தான். சரி, இப்போ சரி மகாலட்சுமி வந்திருக்காங்க அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன தெரியுங்களா, பசி இருக்காது, ஹெல்த்தியாக இருப்போம். நம்ம ஹெல்த்தியாக இருப்போம், உணவு இருக்கும், எல்லாமே இருக்கும். சிலர் என்ன திரும்ப சொல்லுவாங்க, எவ்வளோ சாப்பிட்டாலும் பசிக்குதுங்க, இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சோம் மறுபடியும் பசிக்குதுங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு நிலை அதாவது சூட்சமத்தில் ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். அதை சரி பண்ணால் இது சரியாகும். இப்போ அந்த மாதிரி பசி இருக்காது, கொஞ்சமாக தான் சாப்பிட்றேன், நல்லா அதாவது தெம்பாக இருக்கேன்ப்பா, திருப்தியாக இருக்குது வாழ்க்கை. சரிங்களா? வீட்டில் சண்டை சச்சரவுகள் பெருசாக இருக்காது. இப்போ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு வாரத்தை சும்மா ஏன்ப்பா இந்த டிவி ஆஃப் பண்ண, அதை நான் ஆஃப் பண்ணக்கூடாது, அடுத்து அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. இப்போ அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் டிவி ஆஃப் பண்ண, சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி அவங்க சாதாரணமாக போயிடுவாங்க. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையுமே சாதாரணமாக இருக்கும், சண்டை சச்சரவுகள் பெருசாக இருக்கவே இருக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் நல்லா இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரம், மேபி கடன் இருக்கலாம், உங்களுக்கு ஹவுசிங் லோன், கார் லோன், இது மாதிரி ஏதோ ஒரு லோன் கூட இருக்கலாம். ஆனால் கடன் உங்களுக்கு பிரச்சனையாக மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்காது. சரின்னா அடுத்த மாதம் இஎம்ஐ வரும்போது கட்டிடலாம், போயிடலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள், பணம் பொருளாதாரம் தேவையான அளவு கிடச்சிக்கிட்டே இருக்கும், பெருசாக கடனும் இருக்காது. பாருங்கள், இது எல்லாமே என்னன்னு கேட்டால் மகாலட்சுமி நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க, என்ன தெரியுங்களா, நமக்கு யாராவது ட்ரெஸ் எடுத்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. நம்மளே போய் புதுசாக சாதாரணமாக சும்மா அப்படியே கடைக்கு போகிறோம், யாரோ ஒருத்தர் ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க, பக்கத்தில் கூப்பிட்றாங்க, வாப்பா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு போகிறோம். அங்கே போகிறோம், ஒன்று அவங்க நமக்கு ட்ரெஸ் வாங்கி தராங்க, இல்லை நம்மளே புதுசாக ட்ரெஸ் வாங்குறோம். அதாவது பிளானே இல்லாமல் திடீர்னு ஒரு ட்ரெஸ் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுவுமே ஒரு சுபிக்ஷமான விஷயம் நமக்கு தேடி வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், நம்மளை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு எங்கேயாவது தென்பட்டது அப்படின்னா நீங்கள் மனசார சந்தோஷப்படுங்க, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள், நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள், உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள், உங்கள் முன்னோர்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லி மகாலட்சுமியை மனசார வரவேறுங்க. சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில், அதாவது உங்கள் வீட்டுக்கு இல்லத்துக்கு தேடி உங்கள் வாழ்க்கை இன்னும் சுபிக்ஷமாக மாற்றுவாங்க. உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த அறிகுறிலாம் தெரியும் போது சூப்பராக உங்கள் வாழ்க்கையை மாற ஆரம்பிக்க நீங்கள் சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன்.